காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா? வீட்ல இருந்து சாப்பிட்டு வந்தீங்கல்ல? வீட்டுல தான் என்ன சாப்பிட்டேன்னு கேக்குறேன். வேற ப்ராடக்ட் எல்லாம் பண்றேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது இல்லைங்க. பேர் என்ன பாப்பா? பேரு பேரு புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிருக்கோம். 14+6. இல்ல உங்களுக்கு வேணாலும் வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த கேமரால விட செல்போன் தான் ஈஸி. ஆமா, டக் டக் கிளிக் பால போட்டோ எடுத்து கொடுத்துருங்க உங்களுக்கு. இல்லைங்க, இந்த பக்கம் இருக்குது, இது தண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க, அங்க பார்த்துட்டு இங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன செடின்னு சொன்னா புரியுமா? என்ன வேணும்னு சொன்னீங்க? ஏர், சன்லைட், வாட்டர் இதெல்லாம் வேணுமா? அந்த மாதிரி தான் இந்த அங்கிள் எல்லா செடியும் சீட்ஸ் போட்டு க்ரோ பண்ணிட்டு இருக்காரு. சரியா? அதை பத்தி இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுல எல்லாமே சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டெய்லியும் என்ன பண்ணணும்? ஏர் வேணும், வேற என்ன வேணும்? சன்லைட் அண்ட் வார்ம். இதெல்லாம் இருந்தாதான் என்ன ஆகும்? செடி வளரும். குட். இதுல வந்து நம்ம எருவுங்க தெரியுமில்லைங்க, சாணி குப்பை, நம்மளோட மாடு இருக்குல்ல, அதனோட வேஸ்ட் எல்லாமே போட்டிருக்காங்க இதுல. அதுமே மண்ணும் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு சீடு போட்டது. இதெல்லாம் முளைக்காத சீடுங்க. இதற்கான சீடு இதெல்லாம் தரம் இல்லாத சீடுங்கிறதுனால முளைக்கல. தரமான சீடெல்லாம் முளைச்சிருச்சுங்க. இதை அப்படியே ஒதுக்கி விட்டு இந்த பக்கம் வச்சிருக்குது. இப்போ முளைக்குது. இது பலாங்க, ஜாக் ஃப்ரூட். பலாப்பழம் இருக்குல்ல, ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல, அதனோட சீட். எனக்கு பிடிக்கும். என்னது? இதுதான் அந்த செடி. ஓகேவா? ஜாக் ஃப்ரூட்டோட பிளான்ட் இதுதான். ஆரம்பத்திலே இப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பெரிய மரமாயி பேபி பிளான்ட் என்ன வரும்? பேபி பிளான்ட். This is baby plant. இது வாட்டர் ஆப்பிள் சீடு போட்டிருக்குது இதுலயே. ஆமாங்க, இதுவும் அதே மாதிரி நம்ம சாணி வேஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மண்ணுமே அந்த சாணி குப்பை அங்கே காட்டிடுறேங்க. அதை மிக்ஸ் பண்ணி போட்டு தான் இதுலேயும் போடுறோம். இது என்ன தெரியுமா? வாட்டர் ஆப்பிள். பாத்துக்கிறீங்களா? சாப்பிட்டுருக்கிறீங்களா? வாட்டர் ஆப்பிள் எச்சு ஓடுறது காய். பழம் 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 வாட்டர் ஆப்பிள். Like apple, but not apple. Listen, Durva. பண்ணி பாருங்க மனக்கு. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இருக்குதுல்ல. Spices leaves you have, right?
லீவ்ஸ்ல இருந்து ஸ்மெல் வருது பாருங்க, ஸ்பைசஸ் ஸ்மெல்ஸ்லாம். எஸ் இது பாருங்க, ஐந்து ஸ்மெல் பண்ணுங்க. Did you see the aroma? Yes. இது சொல்லிட்டு அதுதான் சீக்கிரமா முளைச்சிக்கு. இதுக்கெல்லாம் வந்து 3 மாசம் கழிச்சு முளைக்கு. அதுக்குள்ள அவங்க விட்டுருவாங்க இல்லைங்க. தொட்டாசிலிங்கி இல்லது இது வந்து gooseberry. அந்த பக்கம் காமிச்சிருங்க. அப்படியே அது எங்க போட்டாங்க? சோமனூர்ல காய்க்குது இல்லைங்க. இங்கேயே லோக்கல்ல காய்க்கிற மரமெல்லாம் இருக்குதுங்க. இல்ல நம்ம வந்து இது வரைக்கும் வராதுன்னு நினைச்சிட்டோம். வருமா இல்லையான்னு வச்சு பார்த்தா தானே தெரியுங்க. அவங்க வச்சிருக்கிறாங்க எல்லாமே. உங்களுக்கு ஹைபிரிட்டா இல்லைங்க, எல்லாமே நாட்டு ரகம் தாங்க. இது வந்து நம்ம நாட்டு ஈச்சமரங்க. இந்த கடையில் வாங்குறோமில்லங்க பேரிச்சை, அதே மாதிரி இது சின்ன பேரிச்சை மாதிரியே காய்க்கிற ஒரு வெரைட்டி. ஆனால் நம்ம லோக்கல் வெரைட்டிங்க. ஆரஞ்சு கலர் அந்த பக்கம் இருக்குதுங்க. இது வந்து சிகப்பு கலராக பழம் வரும். Black dates சாப்பிடுறீங்கல, அதே மாதிரி இது கருவேப்பிலை போட்டு முளைக்குதுங்க. இந்த உள்ள வந்து இப்படி சின்ன வேற களையெல்லாம் முளைச்சா பிடிங்கி எறிஞ்சிடணும். இந்த மாதிரி தான் முளைக்குங்க. இத இங்க பாத்துங்க. இத பாருங்க எப்படி வருதுன்னு. இதுக்கு விதை தானுங்க. இது விதை போட்டு பழத்தை போட்டு விட்டோம்னா அப்படியே முளைச்சிருங்க. என்ன பண்றாங்க? கறி லீஃப் கருவேப்பிலை தெரியும் பாக்கலாமா போடுறாங்களா? இது செர்ரி சொல்லிருங்க. இது கிராம்பு உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வருதுங்க நம்ம ஊருக்கு. ஆனா இது செர்ரி, டால் செர்ரி, டால் செர்ரி நோ செர்ரி தெரியல. தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆனா செர்ரி தெரியுமா தெரியாதா? அதனோட பிளான்ட் தான் இது. நீங்க காமிச்சறேன். இதுகெல்லாம் ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ளேயே காய்க்க தொடங்கிடுதுங்க. உங்களுக்கு மா பழம் அதுக்குதான் அதிகம். இதாதாங்க எதுவுமே இல்ல, காதுலதான் கேக்குறீங்க. இதுதான் செர்ரி, செர்ரி ஃப்ரூட். ஓகே, அதனோட பிளான்ட் தான் இது. வெல்வெட் ஆப்பிள் அங்க நடக்குதுங்க. டைம் இருக்கு ஹங்கிரிக்கு. இப்பதான் 10:30 ஆயிருக்கு. என்ன போய் ஹங்கிரி உங்களுக்கு? ஹங்கிரிங்கன்னா காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா? வீட்ல இருந்து சாப்பிட்டு வந்தீங்கல்ல? வீட்டுலதான் என்ன சாப்பிட்டேன்னு கேக்குறேன். இதுதாங்க வெல்வெட் ஆப்பிள். 42 நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டு வந்தீங்க? என்ன சாப்பிட்டு வந்தீங்க? வெல்வெட் ஆப்பிளும் சோமனூர்லயே காய்க்குதுங்க.
அவர் வந்து அவரதை பார்த்து இதெல்லாம் நானே போட்டேன். அவர்கிட்ட வெல்வெட் ஆப்பிளுங்க, அவகேடோ இதெல்லாம் இங்கேயே காய்க்குதுங்க. பெரிய மரமாக ஆயிடுது. அது வரைக்கும் நான் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி காய்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே இங்கே வந்துடுதுங்க. கொஞ்சம் அந்த மைக்ரோ கிளைமேட் இருந்ததுன்னா ஈஸியாக வந்துடுது. மரங்கள் கூட சேர்த்து நட்டோம்னா வந்துடுதுங்க. இல்லை அவர் தண்ணி இல்லை, மருந்தெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. வேலை வந்துருச்சுன்னா அதே வந்துடுதுங்க. வந்துடுது. இப்படி இந்த இடத்துல நினைக்கல. வா இங்க வா. இல்லை இதை காமிச்சிடலாங்க. இதுதானே அதிகமாக சாப்பிடுவாங்க, முந்திரி. ஆமாங்க. You all eating cashews, no? Yes. So that's plant. Come this side. அதே வந்திருக்குது பாருங்க மேல. இல்ல ஓகே, இது பாத்துக்கிறீங்கல்ல? இது பாரு, திரும்பி நில்ல பார்க்கலாம். பாத்துக்குங்க. இத ஆனா இது காயா? இது காயுங்க. அப்படியே மேல முளைச்சிருச்சு. அதுக்குள்ளதான் இருக்குமா முந்திரி? ஆமாங்க. அந்த முந்திரி பருப்பு இப்போ முளைச்சாச்சு, முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். அந்த மேலே இருக்கிறது இப்போ தோல் நம்ம பார்த்தது. அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற பருப்பு இந்த தோலுக்குள்ளே இருக்குங்க. செடி முளைச்சாச்சுன்னா இந்த பருப்பு முடிஞ்சா அதில் இருக்குது பாருங்க. அந்த பருப்பு தான் செடியாயிருது. ஆமாங்க. எப்படி காய் வரும்? அதுக்கு இனி இது நாலஞ்சு பெரிய காய் வரும். இல்லைங்க, இது மரமாயி இது 3 வருஷத்துல காய்க்க தொடங்க. பழத்துல கீழே அந்த விதை எடுத்து நம்ம போட்டோம், இப்படி முளைக்குங்க. அந்த விதைக்குள்ள இருக்கிறத முந்திரி பருப்பு. எப்படி கலண்டோம்? ஆனா அப்படியே திரும்பி நில்லு பார்க்கலாம் எல்லாரும். இப்படி பார்த்து திரும்பி நில்லுங்க. இந்த சைடு பாரு ஷிஃப்ட்டா. ஷிகா போய் அந்த சைடு நில்லு. இதோட அவங்கள எடுக்கிறீங்களா? மேலே வேணா தூக்கி வச்சுக்கலாங்க. அதுக்கு தூக்கி எடுக்க சொல்லுங்க தம்பி. வழி விடுங்க. தங்க வழி விடுறேன். அப்ளை பண்ணலாம், சாப்பிடவும் செய்யலாம். இது கசக்காதுங்க. இல்ல இந்த கத்தால கசக்காதுங்க. நீங்க அறுத்து கழுவாமையே சாப்பிடலாம். இது சிகப்பு கத்தால அறுத்தா பால் சிகப்பா வருங்க. அந்த கத்தால வந்து மஞ்சளா வரும். இது சிகப்பாத்தான் வருங்க. கட்டானது ஏதோ ஒன்று இருந்தா நான் கொடுக்குறேங்க. கொடுத்துறேங்க. அது கட்டாயிடுது மேல. ஆனா அது வந்து கட் பண்ணும்போது கிரீனிஷா வருமா, இது ரெட் கலர்ல இருக்குமாமா. அதனால சரிங்களா? இப்ப வந்து நான் கட் பண்ணி சரியா கத்தி எடுத்துட்டு வந்து அறுத்து சாப்பிடலாம். சுட்டீங்கன்னா ஒரே நாள்ல ரெடி ஆயிரும். இதெல்லாம் நம்ம ஏரியால எல்லாம் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. இல்லைங்க, இங்கேயெல்லாம் அழிச்சாச்சு.
எங்க இருக்குதுங்க, வேலியில இருந்து வேலையுமே ஒண்ணும் இல்லை, எல்லாம் புடிங்க எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இது நீம் கண்ணா. வேப்ப மரம் பார்த்துக்குங்க. இதான் நீம். இந்த sticks யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பதான் கண்ணா இதுல இந்த பிரஷ் பண்ணீங்கன்னா உங்களோட டீத் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா யாரும் யூஸ் பண்றாங்க. ஆமா, அதோட அவுட்டர் லேயர் green கலர்ல இருக்கும், உள்ள சீட்ஸ் எல்லாம் black கலர்ல இருக்கும். அது கிரீன் வாட்டர் ஆப்பிள். அந்த வாட்டர் ஆப்பிள் கிரீன் கலர்ல ஒரு ஆப்பிள் சாப்பிடுறீங்கல்ல, நான் சாப்பிட்டதில்ல. ரெட் பிளான்ட் இது நம்ம நார்மல் சீத்தாங்க. சீதாப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம வெளியில இருக்கும். வேலையில இருந்தது தாங்க. நீங்க பார்த்தப்பவே வேலையில இருந்திருக்குது. இது ரியல் எஸ்டேட் இருக்குதுங்க. குருவி அது வேறங்க. இது வந்து வேலியில இருக்கிறது தானுங்க. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லி நீங்க கூகுள் அடிச்சீங்க வரும், அதனுடைய செடி தான் இருக்குது. அந்த பூ பூக்கிற செடி வேறங்க, அது வந்து மயில் மாணிக்கம், அது இல்லைங்க. இது வேறங்க. இதே மாதிரி தான் இருக்குங்க. இது கலாக்காய்ங்க. கலாக்காய் இந்த சைஸ்ல இருக்குங்க. உப்பு மிளகா பொடி தொட்டு சாப்பிடுங்க. அது அந்த கலரு. இது கொய்யா. அந்த பக்கம் போய்க்கலாங்களா? இருதாங்க, தள்ளிங்க கொஞ்சம். இது வந்துட்டு இது சக்கரை பழங்க. சக்கரை பழம். இது அப்படியே பொரிச்சு நாங்களாம் வாயில போட்டு சாப்பிடுவோம். இல்ல இல்லைங்க, இது இப்போ பொரிச்சு கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க. சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அது அப்படி ஆக்கிட்டாங்க. இதை சாப்பிட்டா இதாயிரும் அதாயிரும் அப்படி நிறைய பழத்துக்கு. நீங்களும் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா ஜாலியா தான் இருக்க மாட்டேங்குது. இப்படி வாங்க. பாருங்க மேல எறும்பு. Look at on top. Beetroot guava. Beetroot guava. Wow. What is that? That is what. பாம்பு கத்தாழை. கத்தாழைக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? Fruit. Beetroot color guava. Koya. What is the color of the beetroot? Nice red color. நல்ல dark red color. அதே மாதிரி இந்த guavaவும் என்னது? நல்ல red colorல இருக்கு. வெளிய மட்டும் brown ஆ இருக்கும். ஆனா red மாதிரி இருக்கு. கண்ணா பாருங்களேன். அதுக்கு ஏர் வேணும், வார்ம் வேணும், சன்லைட் படணும். அப்பதான் என்ன ஆகும்? செடி வளரும். இல்லன்னா செடி வளராது. Great, do you have an experiment, no? Ma'am, இது என்ன plant ma'am? Ma'am, it is seed ma'am. Jackfruit seed. இங்க ஒரு பச்சையே வளர்ந்துருக்கு. டச் பண்ணாத தயவு செஞ்சு. முளைக்கிறார்கள். அது சொல்ல மாட்டேங்க. இதே சீனி புளிங்க தான் தமிழ் பேருங்க. அப்புறம் கோண புளிங்காயின்னு ஒரு ஊர்ல சொல்றாங்க. ஒரு இன்னொரு ஊர்ல அதுக்கு பேர் வேற ஏதாவது சொன்னாங்களே, எனக்கே புரியலைங்க. இது சப்போட்டா தம்பி.
மிஸ் கிட்ட கேளுங்க. சப்போட்டா. சப்போடிலா. சப்போடிலா. சப்போட்டா. சப்போடிலான்னு சொல்லுங்க. சப்போடிலான்னு சொல்லலாம். அந்த வயசாகவே இருந்துட்டு நல்லா தான் இருக்கு. அதுக்கு மேல வயசாகத்தான் நல்லா எல்லாம் போயிடுறேன் இல்லைங்களா? சுயமா யோசிக்க ஆரம்பிச்சோன்னு முடிஞ்சு. இல்ல அவங்க எல்லாம் யோசிப்பாங்க. நம்ம சுயநலமா யோசிக்கிறோம். சுயமா யோசிச்ச பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாங்க. தண்ணி விடுங்க. அப்படியே போட்டிகளே உட்காந்துக்கலாம். யாருக்கு ஸ்பைசி வேணும்? டச் மீ ना தொட்டாச்சி நீங்க யார் யார் எனக்கு கொடுப்பீங்க, யார் யார் கொடுக்க மாட்டீங்க? பரவாயில்ல. அந்த பாப்பா எங்க? பரவாயில்ல. அந்த இந்த செடி கொடுத்துட்டுங்க. அதை அப்படியே வேற ஒன்று நட்டு விட்டுருங்க. எடுத்து வை. மாம்பழம் யார் யாருக்கு பிடிக்க, யார் யாருக்கு பிடிக்காது? நகர்த்தி விடு. இருக்குதா? மாம்பழம் இருக்குதா? மரம் இருக்குதா? வேண்டாம் இல்ல? இப்போ வேண்டாம் இல்ல? எத்தனை பேருங்க மொத்தம்? 20 பீஸ் இருக்குங்க. இந்தாதாங்க எடுத்துக்கோ. யார் பெருசா எடு. அதை எடு. இந்த உனக்கு பிடிக்காதா? ஏன்டா? இந்த எடுத்துக்க. சரி இந்ததாங்க, நீ எடுத்துக்க. அப்படியே கொடுத்துருங்க. நீ வாழைப்பழம் கொண்டு வந்துக்கிறேன். பாப்பா பலாப்பழம் கொண்டு வந்திருக்குது. சும்மா சொல்றேன். நல்லா இருக்குல்ல? கடலை மிட்டாய், வாழைக்காய் சிப்ஸு, மக்காசோளம் வேக வச்சதா? கான் மக்காசோளம், கடலை மிட்டாய். பரவாயில்ல, கொஞ்சம் போடு. என்னடா இது? பச்சை மக்காசோளமா? குடிங்கெல்லாம் தீங்கல, நல்லா தான் இருக்குது.
இன்னொன்னு நல்லா இருக்கா? அவங்களுக்கு கொடுத்தியா? போட்டோ வராதுங்க. இன்னொரு மாம்பழமா? அதை எடுத்துக்கோ. உங்களோட லிட்ல வைங்க, உங்க லிட்ல வைங்க. இது எங்க போடுறதுன்னு கேக்குறியா? அறுத்து காய போட்டுருக்கு. அரப்பு காய்ங்களா? அரப்பு காய் நீளமா வருங்க. சேவக்காய் அதுவும் நீளமா தான் வருங்க. அடே அந்த பூந்தி காய்ங்க. நாட்டு நெல்லிக்காய் துருவி அப்படியே தேன்ல ஊற வச்சிருக்குதுங்க. இது அத்திப்பழங்க. காய் இதுலங்க அது தேன்ல போட்டிருக்குதுங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் சோப்புங்க. அப்புறம் அவ்வளோதாங்க. ஹேர் ஆயிலும் தேங்காய் எண்ணெயில இருந்துங்க ஒரு 35 வகையான மூலிகை போட்டு காய்ச்சி எடுக்கிறது. இப்படி வாங்க.